லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இங்க பாருங்க, எங்க அம்மா தான் கையெழுத்து போட்டாங்கன்னு எங்க யாராலையும் நம்ப முடியல. யாரு இவ? இந்த பாரு, இதுக்கு உங்க அம்மாவை வர சொல்லு, கையெழுத்து போடலன்னு சொல்லி. என்கிட்ட கை நீட்டி பணத்தை வாங்கிட்டு அவ பாட்டுக்கு யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம எங்கேயாவது போயிடுவா. அவ வர வரைக்கும் நான் தேவடு காத்துக்கிட்டு வாசலையே பாத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க சொல்றியா? எங்களுக்குலாம் வேற வேலை இல்ல. புஷ்பா சொல்றதுதான் வாஸ்தவம் தானே. ஆமா, உங்க அம்மா எங்க? அவங்க எங்க போனாங்க? முதல்ல அவங்கள வர சொல்லுமா. அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். ஐயா, அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சா இந்த பிள்ளைங்க அவங்கள கூட்டிட்டு வந்திருக்க மாட்டாங்களா? மீனாட்சி அக்கா ஏதோ ஒரு கோபத்துல சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்க. நிச்சயம் அவங்க திரும்பி வந்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைய பேசிக்கலாமே. இத பாரு, அவ வரா இல்ல வராம போறா, அது எனக்கு தேவையில்லாத விஷயம். இத பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க. இவங்களுக்கு இன்னும் 4 நாள் நான் டைம் தரேன். அதுக்குள்ள இந்த வீட்டை காலி பண்ணிட்டு என் கையில ஒப்படைச்சாகணுங்க. தரலனா என்ன பண்ணுவ? என்ன என்ன சொன்ன? என்ன பண்ணுவனா? போலீஸோட வந்து வீட்டை இடிப்பேன். தயாராரு? என்ன எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க? அவங்க வீட்டை இடிப்பன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்களும் பாத்துட்டு சும்மா இருக்கீங்க. அம்மா, நீங்க சீக்கிரம் மீனாட்சி அம்மா கூட்டு வர வழியை பாருங்கம்மா. மீனாட்சி அம்மா வந்தாதான் என்ன ஏதுன்னு நம்ம பேச முடியுமா. அப்படி மீனாட்சி அம்மா வரலன்னா இவங்க வீடு இடிக்கிறத எங்களால தடுக்க முடியாதுமா. அப்புறம் நீங்க எங்க மேல வருத்தப்படக்கூடாதுமா. உடனே மீனாட்சி அக்காவை கூட்டிட்டு வாங்கன்னா இந்த பிள்ளைங்க எங்கயா போவாங்க? அது உங்க தலையெழுத்து. இங்க பார், 4 நாள் தான் டைம், அவ்வளவுதான். ஹே, இப்போ உனக்கு என்ன வேணும்? உன் பணமும் நகையும் உன் கைக்கு வந்துருச்சுன்னா பத்திரத்தை எங்க கிட்ட கொடுத்துருவல்ல? அது எப்படி? உங்க கிட்ட சொல்லாம கொள்ளாம ஊரை விட்டு போனாலே உங்க அம்மா ஏமா போனா? ஓ மேல இருக்கிற கோவத்துல தானே போனா. இப்போ நாளைக்கே உங்க அம்மா வந்து இவ கையில எதுக்கு பத்திரத்தை கொடுத்தேன்னு என்ன கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? இத பார், உங்க பணம் நகை எனக்கு எதுவுமே வேணாம். மீனாட்சி இங்க வரணும், அவ வந்து சொல்லட்டும். இல்லனா இந்த வீட்டை நான் கண்டிப்பா இடிப்பேன். இந்த அம்மா சொல்றதும் சரியாதாமா இருக்கு. பத்திரத்தை கையெழுத்து போட்டவங்க கிட்ட தான் நம்ம கொடுக்கணும். அதான் நம்ம முறை. அப்படி சொல்லுங்க ஐயா. அப்படி ஒரு வேளை உங்க அம்மா வரலன்னு வச்சுக்கைய, பொட்டி படுக்கையோட நீங்க தயாரா இருங்க. என்னையா இது? இவங்க இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்க பாத்துட்டு சும்மா நிக்கிறீங்க. ஐயா, இது நீங்க பெத்த பிள்ளைங்கய்யா. என்ன மன்னிச்சிருங்கம்மா, என் நிலைமை அப்படிமா. புஷ்பா, வெற்றி வந்துட்டாரு. இவ்வளவு நேரம் பேசினியே, இப்ப பேசு. நீ சொன்ன ஒவ்வொன்னுத்துக்கும் வெற்றி பதில் சொல்வாரு. பேசு. என்னடா திரும்பவும் ரவுடித்தனம் பண்ண போறியா? இந்த தடவை என்ன பித்தலாட்டம் பண்ண போற? என்னக்கா, எனக்கு வேற வேலை இல்லையா? நானே மெஸ்ல ஒரு வாய் டீ சாப்பிட்டு போலான்னு வந்தேன். என்ன பார்த்து ரவுடித்தனம் பண்ண வந்தேன்னு சொல்றியாக்கா? ஓ, இன்னும் அந்த வீட்டு அடிக்கிற விஷயத்தை பத்தி நினைச்சிட்டு இருக்கியா? அக்கா,
அது தெரியாம ஒரு வேகத்துல பண்ணிட்டேன்க்கா. அக்கா இப்ப அப்படி இல்லக்கா, மொத்தமா சைவமா மாறிட்டேன். அடி உத பதிலுக்கு பதில் எதுவுமே கிடையாது. யோசிச்சு பார்த்தேன்க்கா, இது உங்களோட பிரச்சனை, நான் எதுக்கு தலையிடணும்? ஏதோ அவங்க வீட்டு மாப்பிள்ள கொஞ்சம் ஓவரா பேசி உங்க வீட்டை எடுக்கிற வரைக்கும் போயிட்டேன். வாஸ்தவம் தான். இனிமே அப்படி எதுவும் நடக்காதுக்கா. இதுக்கப்புறம் என்ன பிரச்சனையோ உங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கோங்க. சரியாக்கா? வரட்டாக்கா? மாம்சே வரேன். தம்பி என்ன மேடம் உள்ள போயிட்டாரு? இந்த தடவை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாதுன்னு அவனே புரிஞ்சுக்கிட்டான். இத பாரு சக்தி, 4 நாள், நாளே நாள் தான் உனக்கு இருக்கு, சரியா? உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. என்னாச்சு? ஏன் எல்லாரும் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? டேய், என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ உன் மனசுல? அங்க அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஊர்க்காரங்க முன்னாடி நீ பாட்டுக்கு சாதாரணமா ஜாலியா பேசிட்டு வர. என்னாச்சு சக்தி? ஏதாவது பிரச்சனையா என்ன? டேய், என்ன டென்ஷன் பண்ணாத. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ வேற மாதிரி நடந்துக்கிட்ட, இப்போ வேற மாதிரி நடந்துக்கிற. என்னடா ஆச்சு உனக்கு? சக்தி, அது போன மாசம் சக்தி, இது இந்த மாசம். டேய், நீ ஜோக்கடிக்கிறத கேக்குற மூட்ல நான் இல்ல. சொல்லு, ஏன் இப்படி பண்ற? நீதான் என் கால்ல விட மாட்டேங்கிறியே. டேய், உன் கால்ல நான் ஏன் விழணும்? ஏன் விழணும்? சரி, ரொம்ப கெஞ்சிரியே, போனா போகுதுன்னு. அப்போ உன் கால்ல நான் விழ வந்தேன்ல, அப்ப நல்லவன் மாதிரி வேண்டான்னு பேசிட்டு இப்ப என்னடா திரும்பவும் ஆரம்பிக்கிறியா? அப்போ நான் ஏதோ ஒரு நல்ல மூட்ல இருந்தேன், அதனால வேண்டான்னு சொல்லிட்டேன். இப்ப யோசிச்சு பார்த்தா உன்னை கால்ல விழ வைக்கணும்னு தோணுது சக்தி. பேசாம ஒரு தடவை என் கால்ல விழுந்துரு சக்தி. டேய், எல்லார் முன்னாடியும் என்னடா பேசிக்கிட்டு இருக்க? ஓ, இவங்கெல்லாம் இருக்கிறதா உனக்கு பிரச்சனையா? 1 மினிட்டா? யமுனா, துர்கா, சாந்தாக்கா, ஒரு 2 மினிட்ஸ் வெளியே நிக்கிறீங்களா? நாங்க அதுக்குள்ள பேசி முடிச்சிடுறோம். எங்களுக்குள்ள ஒரு டீலிங் இருக்கு, அதை முடிச்சுக்கிறோம். நீங்க போங்க. ஏய், ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன அவன் சொன்னதும் நீங்களும் போறீங்க? நீங்களும் இவன் கூட சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்றீங்களா? டேய், இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேல உனக்கு மரியாதையே கிடையாது. ஒழுங்கா சீரியஸா நடந்துக்கும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சீரியஸா தான் சக்தி சொல்றேன். சாந்தாக்கா, யமுனா, துர்கா 3 பேரும் கொஞ்சம் வெளியேறுங்க. சக்தி யாருக்கும் தெரியாம இப்போ என் கால்ல விழுவா. ஆனா அதை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், சரியா? அப்புறம் நீங்களும் அதை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டீங்களா? நாங்களும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். அப்படியே யாரும் தெரிஞ்ச மாதிரி கூட காட்டிக்க கூடாது, சரியா? நாங்க ஏன் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கணும்? குட் கேர்ள்ஸ். என்னடா, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. நான் ஏன்டா உன் கால்ல விழணும்? நோ வே. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விட வந்தியே, அது மட்டும் என்னவா? அது போன மாசம், இது இந்த மாசம். அது சரி. சுத்தம். அம்மா, இங்க இருந்தா நம்மளுக்கு பைத்தியம் முடிச்சிடும். வாங்க நம்ம போகலாம். போலாம் போலாம். ஏய், போங்க. என்ன நான் சொன்னதை எனக்கு சொல்லி காமிக்கிறியா? ஈகோ பிடிச்சவள. இங்க பாரு, நீ இப்பவே என் கால்ல விழுந்துட்டேனா இந்த சின்ன வீட்டுக்குள்ளே பிரச்சனையெல்லாம் தீர்த்தரலாம். இல்ல டேய், உன் கால்ல விழ முடியாது. உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்கோ. சரிப்பா. அப்ப இந்த வீடு அதை எப்படி என் வாயால சொல்றது? என்னமோ பண்ணுங்க. சக்தி, அவர் உன் புருஷன் தானே? ஏதோ நீ கால்ல விழணும்னு அவர் ஆசைப்படுறாரு. ஒரு தடவை விழுந்தா என்ன, குறைஞ்ச போற. என்னக்கா நீ அவன் கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்க? எனக்கா தோணுச்சுன்னா நான் விழுவேன்க்கா. ஆனா அவன் சொல்லி நான் கால்ல விழணும்னு நினைக்கிறான் பாத்தியா? நான் நிச்சயம் அதை செய்ய மாட்டேன்க்கா.
இது என்ன புது பழக்கம்? இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. என்ன சக்திகா நீ நம்ம வீட்டை எப்படி காப்பாத்தி கொடுத்திருக்காரு. அந்த காரணத்துக்காகவாவது அவர் காலில் ஒரே ஒரு தடவை விழுந்துடலாம்ல. என்ன எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி பேசுறீங்க? இப்படி பேசுங்கன்னு அவன் சொல்லி கொடுத்தானா? சொன்னாலும் சொல்லிருப்பான். ஃப்ராட். நான் சொன்னா சொன்னதுதான். நான் கால்ல எல்லாம் விழமாட்டேன். எம்மா நீ அவரு காலில் விழு, அவரு உன் காலில் விழட்டும். நீங்க என்ன வேணா பண்ணி தொலைங்க. இப்ப எங்களை விட்டுடுறீங்களா? இங்க பாரு துர்கா, வா நம்ம மெஸ் வேலையை பார்ப்போம். சில்லுக்குட்டி, நீ உங்க வீட்டுக்கு கிளம்பு. அங்க போய் மருமகன் கிட்ட திரும்பவும் மல்லுக்கு நிக்காத. சந்தோஷமா இரு. என்ன? வாங்க போலாம், நாங்க வேலையை பார்க்கறோம். டேய் வெற்றி, உனக்கு ஒரு டைம் வந்தா எனக்கு ஒரு டைம் வராமையா போகும்? அப்போ நான் உன்னை என் காலில் விழ வைக்கிறேன். அப்படி மட்டும் நான் செய்யல மவனே, நான் சக்தி இல்லடா. என்னடா பாக்குற? படிச்சு தூக்குடா அவனை. ஆமா, உங்க அம்மா எங்க? அவங்க எங்க போனாங்க? அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். இதுக்கு மேலே நம்ம போன் பண்ணி சொல்லலைன்னா ரொம்ப தப்பாயிடும். நாளே நாள் தான் உனக்கு இருக்கு. ஹலோ ஹலோ, யாரு? ஹலோ, மீனாட்சி அக்கா. சாந்தா, சொல்லு சாந்தா. மீனாட்சி அக்கா, இனிமேலும் நீங்க வராம இருந்தா நல்லா இருக்காது. என்னென்னமோ நடக்குதுக்கா. பாவம் பிள்ளைங்க பரிதவிச்சு நிக்குதுங்க. என்னால முடிஞ்சதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன். என்னால முடியலக்கா. அக்கா, நீ உடனே வந்துரு. இல்லனா நம்ம வீடு மெஸ் எல்லாம் கைய விட்டு போயிடும். இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அக்கா, என்னக்கா பதில் பேசவே மாட்டேங்கிற? சொல்லுக்கா. பிள்ளைங்க எங்க நான் சொல்றத கேக்குறாங்க சாந்தா. நான் வந்தா இப்ப எல்லாருக்கும் கஷ்டம். பிள்ளைங்க நான் இல்லாமலேயே வாழ பழகிட்டாங்க. இனிமே நான் வேற எதுக்கு பாரமா? இத பாரு, நீயா கற்பனை பண்ணி எது பேசிட்டு இருக்காத. பிள்ளைங்க உன்னை நினைக்காத நாளே இல்லக்கா. இன்னும் உன் கோவம் எத்தனை நாளைக்குக்கா? நீ எவ்வளவு தூரம் விட்டுட்டு போனாலும் இதுங்க உன் பிள்ளைங்க இல்லைன்னு ஆயிடுமா? நான் கெஞ்சி கேக்குறேன், நீ வந்திருக்கா? அக்கா, நீ யோசிக்காதக்கா. அந்த பிள்ளைங்களை விடு. நீ இல்லனா நான் என்ன ஆவேன்? சாந்தா சொன்னா கேப்பியா மாட்டியா? அக்கா, இங்க பாரு, நீ என் மேலேயும் பிள்ளைங்க மேலேயும் வச்சிருக்க பாசம் உண்மைன்னா நீ உடனே கிளம்பி வா. அப்புறம் உன் இஷ்டம். அக்கா, நான் பேசுறது உனக்கு கேக்குதா இல்லையா? சரி சாந்தா, நான் வரேன். ரொம்ப சந்தோஷம். சீக்கிரம் வந்திருக்கா. நான் கண்டிப்பா வரேன். அக்கா, அப்ப நான் வச்சிடுறேன்க்கா. சரிம்மா. நெருப்பு, யாராவது காப்பாத்துங்க. அம்மாடி, எப்படியோ என் மீனாட்சி அக்கா வர சம்மதிச்சிடுச்சு. இனிமே எனக்கு கவலையே இல்ல. சொடலமாட சாமி, உன் அம்மாட்ட சொல்லி நீதான் இந்த குடும்பத்தை பாத்துக்க சொல்லணும். ஐயோ, யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. சாமி, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுன்னு நினைச்சோம். ஆனா புஷ்பா திரும்பவும் பிரச்சனையை ஆரம்பிச்சுட்டா. 4 நாள் டைம் கொடுத்துருக்கா. அதுக்குள்ள எங்க அம்மா வந்தாகணும்னு வேற சொல்றா. என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. நீதான் காப்பாத்தணும்.
தடவை பிரச்சனை வந்தப்போ வெற்றி எப்படியோ சமாளிச்சிட்டாரு. ஆனா இந்த தடவை உன்னை விட்டா எங்களை காப்பாத்துறதுக்கு வேற யாரும் இல்ல. எங்க அம்மா எங்க இருந்தாலும் திரும்பி வரணும். நீதான் சாமி பாத்துக்கணும். என்னக்கா இது? ஒன்னும் இல்லடி, எல்லாத்துக்கும் ஏன் பயந்துட்டு இருக்க? அது காத்துல ஏதாவது அணைஞ்சிருக்கும். இவ்ளோ நாள் அணைஞ்சதே இல்லையேக்கா, இன்னைக்கு மட்டும் ஏன்க்கா? இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? நீ எப்பவுமே தைரியமா தானே இருப்ப. இப்ப என்ன உனக்கு? அம்மா இங்க இல்லங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. அதனால எனக்கு அம்மாவை உடனே பார்க்கணும் போல இருக்குக்கா. நான் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றேன்க்கா. ஓ, என்னையா ப்ரொமோஷன் ஆகி இங்கே வந்திருக்கான்? ஏற்கனவே வெற்றிக்கு இவனுக்கு ஆகாதையா? என்ன பண்றது? என்னையா பண்றது இப்போ? என்னையா சல்யூட்ல அடிக்க மாட்டீங்களா? சாரி சார். இருங்கயா, உங்களுக்குலாம் இருக்கு. டேய், இந்த ஆளு எந்த நேரத்துல ப்ரமோஷன்ல வந்திருக்கான்னு பாத்தியா? அக்கா எல்லாம் நம்ம நேரம் தான்க்கா. நமக்கு எப்பவுமே நல்ல நேரம் தான்டா. அந்த சக்திக்கு தான் ரொம்ப கெட்ட நேரம்னு சொல்லு. வா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நான் வர்றது இந்த ஸ்டேஷன்ல என்ன யாருக்கும் தெரியாது. அதுக்குள்ள உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுச்சு? சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. டேய், என்னடா பாத்துட்டு இருக்க? சாருக்கு மாலைய போடு. இருங்க சார், இதெல்லாம் எதுக்கு? இருங்க சார், இது நாங்க உங்களுக்கு கொடுக்குற மரியாதை சார். உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன விஷயமா? நீங்க ஸ்டேஷனுக்கு வந்ததும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை பாக்கி இருக்கே, மறந்துட்டீங்களா? அது எப்படிக்கா மறப்பாரு? இவரு வெற்றி கிட்ட வாங்கின அடியை பார்த்த ஒரே சாட்சி நான் தானே. என்ன அடி சார் ஒவ்வொன்றும். நான் மறந்தாலும் வாங்கின நீங்க மறக்க முடியுமா? சார், அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். அவனை பழி வாங்கறதுக்கு இதுதான் சரியான நேரம். தூக்கி உள்ள வச்சீங்கன்னா இப்ப அவனை ஏன்னு கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னா அவங்க வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இது பத்தாதுன்னு மீனாட்சி மெஸ்ல அதுக்கு மேல பிரச்சனை. சார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சார், கொஞ்சம் தான் யோசிக்க சொன்னோம், இவ்வளோ யோசிக்கிறீங்களே? இல்ல, இப்பதான் சார்ஜ் எடுத்திருக்கேன். வந்த உடனே திடீர்னு அவனை
எப்படி தூக்கி உள்ள வைக்கிறது? சார், சக்தியே வெற்றி மேல இதுக்கு முன்னாடியே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கால, அத வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்களேன். அவ தான் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்கணும்னு எழுதி கொடுத்திருக்காளே, அதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? சார், அதெல்லாம் ஒரு விஷயமா? கிழிச்சு போடுங்க சார். சார், கிழிச்சு போட்டா யாருக்கு தெரிய போகுது? அவ வாபஸ் வாங்குறேன்னு எழுதி கொடுத்த பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு அவ முதல்ல கொடுத்த கம்ப்ளைண்ட கையில எடுங்க சார். என்ன சார், இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தரணுமா? என்ன சார், என்ன சொல்றீங்க? அக்கா, சார் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்நேரம் அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் தெரியாமலையா ப்ரமோஷன்ல வந்திருப்பார் சாரு. நீ வாக்கா போலாம். என்னடா அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற? முக்கியமானதை கொடுக்காம கிளம்பலாமா? குடு. குடிங்க.